உரையாடல் ஆசிரியர் விருது இரா சரவணன் கத்துக்குட்டி திரைப்படத்திற்காக. சாப்பிட வழி இல்லாமல் சாகிறதுக்கு பேர் பட்டினி சாகு கிடையாது. 4 பேருக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் போச்சு நினச்சி சாகுறப்பாங்க, அதுதான் பட்டினி சாகு. கத்துக்குட்டி படத்துக்காக சிறந்த வசனகர்த்த விருது இந்த வாங்கி கொடுத்த வசனம் இதுதான். நான் பிரிண்ட் மீடியாவிலேருந்து சினிமாவுக்கு வந்தவன். சினிமாவை மிகப்பெரிய ஊடகமாக தான் நான் பார்க்குறேன். 2002, 2003 காலகட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் நடந்த பட்டினிச்சாவை மையப்படுத்தி எடுத்த படம் தான் கத்துக்குட்டி. அப்போது பிரிண்ட் மீடியாவில் இருந்தப்போ இதே பட்னிச்சாவை பற்றி நான் எழுதினப்போ அன்றைய அரசு என் மேல் வழக்கு போட்டுச்சு, மானஸ்ட் வழக்கு போட்டாங்க. அதை அப்படியே படமாக எடுத்து அதே வசனத்தை வைக்கிறப்ப இன்றைய அரசு அதுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கிறாங்க. ஒரு 36 வயதினிலே இறுதி சுற்று, தனிவரும் மாதிரியான வெகு மக்கள் கொண்டாடிய படங்களோடு சேர்ந்து கத்துக்குட்டி படமும் கௌரவிக்கப்பட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் மக்கள் போராட்டங்களை மையப்படுத்துகிற படங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி அரசு விழாக்களில் புறந்தள்ளப்படுறது தான் இதுகால வரைக்குமான சம்பிரதாயம். ஆனால் இப்போது இந்த வசனங்கள் கவனிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை அரசு புரிய தொடங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அரசு காது கொடுக்க தொடங்கிருச்சு. என்னுடைய முதல் படமாக விவசாயத்தை மையப்படுத்தி நான் படம் எடுத்தது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதுக்கு முதல் போட்ட தயாரிப்பாளர்கள் அன்வர் கபீர், ராம்குமார், PR முருகன், என்னுடைய அண்ணன், எல்லாருக்கும் தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் களப்போராளிகளாக இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு இந்த விருதை சமர்ப்பிக்கணும். மீத்தேன் ஜெயராமன் மாதிரியான விவசாயிகள் நிறைய பேர் இன்னைக்கும் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக இருக்கிறாங்க. மீத்தேன் திட்டத்துக்கு அரசு தடை விதிச்சிருந்தா கூட எரிவாயு திட்டங்களுக்கான பரிசோதனை முயற்சிகள் இன்றளவுக்கும் டெல்டா மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விருது பெற்றிருக்க இந்த நேரத்தில் அந்த மாதிரியான திட்டங்களை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு தயவு குறித்து கேட்டுக்கிறேன். நன்றி.